பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளில் உங்களுக்கு பேசும்படியாக ஒரு கிருபையை கொடுத்திருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவார் என்று வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 3ஆம் நாளுக்கு பிற்பாடு ஆண்டவர் பூமியிலே ஏறக்குறைய 40 நாட்கள் அங்கே இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களில் ஆண்டவர் அங்கே தன்னுடைய பிலீவர்ஸ் மத்தியில், தன்னுடைய சீஷர்கள் மத்தியில், தன்னுடைய விசுவாசிகள் மத்தியில் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை அங்கே விட்டு சென்றிருக்கிறாரு. அவர் ப்ராமிஸ் ஒன்றை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, இட்ஸ் எ வெரி, நம்மளுக்கு 6வது ஒரு ப்ராமிஸ் வேர்ட் தர மாட்டார்களா அப்படி என்று சொல்லி எவ்ரி இயர் நம்ம ஒரு வருஷத்தின் முதல் நாளில் போய் நிற்போம். இந்த வருஷம் எனக்கு என்ன கிடைக்க மாட்டாதா, எனக்கு ஒரு புதிய ப்ராமிஸ் வேர்ட் கிடைக்க மாட்டாதா? ஏனென்னா அந்த ப்ராமிஸ் வேர்ட்டை மாத்திரம் பிடித்து கொண்டு நான் எப்படியாவது இந்த வருஷம் ஃபுல்லாக நான் கடந்துடுவேன் அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த ப்ராமிஸ் வேர்ட்டுக்காக அநேகர் காத்து கொண்டிருப்பார்கள். அது சரியா தவறா எனக்கு தெரியாது. அப்படி நிற்கிறவர்கிட்ட போய் கேளுங்க. ஏனென்றா வேதத்தில் உள்ள 66 புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள் அத்தனையும் நம்மளுக்கு உரிமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த நாட்களில் ஒரு ப்ராமிஸ் வேர்ட்டை சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு ஸ்பெஷல் ப்ராமிஸ் ஒன்றை கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கணும்னா 1ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை வழிநடத்துவார், உங்களை கைட் பண்ணுவார், உங்களை டீச் பண்ணுவார், உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் ஞாபகப்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கே மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் நம்ம மத்தியிலே, நம்முடைய விசுவாசிகள் மத்தியிலே ஒரு ப்ராமிஸ் வேர்டு, ப்ராமிஸ் ஒன்றை கொடுத்திருக்காரு. ஒன்று என்ன? யோவான் 14வது அதிகாரத்தை வாசிக்கும்படியாக 14வது அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை வாசிக்கும்படியாக. ஹல்லேலூயா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. 16வது வசனத்தை பார்க்கிறோம், 14 பார்க்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அவர் என்ன பண்ணுவாராம்? வேறு ஒரு தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்தியத்தை என்ன பண்ணவில்லையா? 17 வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால யாரு காணலையாம்? யார்? உலகத்தின் மக்கள், இயேசுவை அறியாத மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இயேசுவை அங்கே விசுவாசிக்காத மக்கள் அதை காண முடியாது, அதை உணர முடியாது, அதை பார்க்க முடியாது, அந்த காரியங்களை அவர்கள் அங்கே பிலீவ் பண்ண முடியாது. அப்படியே சொல்றாரு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால அவரை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால நீங்கள் அவரை அறிவீர்கள். 18 வாசிங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் மறுபடியும் வருவேன். என்னவென்று, நான் உங்களை திக்கற்றவராய் விடேன், நான் உங்களிடத்தில் மறுபடியும் வருவேன். I will ask my father, அல்லது I pray to my father and he will give you another counselor அல்லது another helper forever. ஒரு நாளைக்கு மாத்திரமல்ல, 2 நாளைக்கு மாத்திரமல்ல, 1 வருஷத்துக்கு மாத்திரம், 2 வருஷத்துக்கு மாத்திரமல்ல, அவர் அந்த சத்திய ஆவியானவர் நம்மிடத்துக்கு ஆண்டவர் முழுமை இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் அத்தனை நாட்களும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்றாரு, நான் உங்களை என்னவராய் விட மாட்டேனா, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களை என்னவாய் விட மாட்டேனா, நான் ஐ வில் நாட் லீவ் யூ ஆஃபன் இன் திஸ் வேர்ல்ட். ஆண்டவர் நம்மை ஒரு அனாதையாக ஆண்டவர் விடாதபடிக்கு ஆண்டவர் மறுபடியும் அந்த ஆவியானவர் நம்மளுக்கு ஆண்டவர் அங்கே கொடுக்கிறவராக இருக்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 16ல் 5ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரை வாசிங்க. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். ஐயா, இப்பொழுது நான்
என்னை அனுப்பினவர் இடத்திற்கு போகிறேன். என்னை அனுப்பின இடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போவேனானால், நான் இந்த உலகத்தை விட்டு போவேனானால் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். உங்களுக்கு எனக்கு என்னவா இருக்குமா? பிரயோஜனமாய் இருக்குமாம். நான் போகாதிருந்தால், அப்படி நான் போகாதபடிக்கு, நான் மரிக்காதபடிக்கு, நான் சிலுவையிலே அடிக்கப்படாதபடிக்கு, நான் அங்கே சிலுவையிலே நொறுக்கப்படாதபடிக்கு, அங்கே சிலுவையில் எனக்கு முள்முடி சூட்டாதபடிக்கு, அங்கே கைகளில் ஆணி அடிக்காதபடிக்கு, கரங்களில் ஆணி அடிக்காதபடிக்கு, கால்களில் ஆணி அடிக்காதபடிக்கு இருப்பேனானால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனானால் அவரை உங்களிடத்துக்கு என்ன பண்ணுவாரா? அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் போனது பிற்பாடு ஆண்டவர் 3.5 வருஷம் ஊழியம் செய்தான்னு பார்க்கிறோம். 3.5 வருஷம் ஆண்டவர் முழு மூச்சாக ஓடி ஊழியம் செய்தான்னு பார்க்கிறோம். அந்த ஊழியம் செய்த பிற்பாடு ஆண்டவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டது பிற்பாடு, நொறுக்கப்பட்டது பிற்பாடு, அங்கே மரணம் அங்கே சம்பவித்தது பிற்பாடு ஆண்டவர் 3வது நபராகிய தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அங்கே விட்டு செல்ல வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆளிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவர் தனிமையாக விடவில்லை. ஹல்லேலூயா. தனிமையாக ஒருபோதும் ஆண்டவர், நம்ம அநேக நேரங்களில் நம்ம திகைத்திருக்கிறோம், நம்ம வருத்தப்பட்டிருக்கிறோம், நம்ம கவலைப்பட்டிருக்கிறோம், நம்ம அநேக நேரங்களில் என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என்று நம்ம யோசித்திருக்கிறோம், அழுதிருக்கிறோம், தனிமையில் இருந்திருக்கிறோம். பட் ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம ஒன்றை மறந்து விடுகிறோம். என்னது? அந்த பரிசுத்த ஆவியை நம்மளை தேற்றுவானாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மளுடைய பார்வைக்கு ஒரு மனிதன் முன்பதாக வந்து நம்மளுக்கு ஆலோசனை சொன்னால்தான் அதை ஏற்றுக்கொள்வோமோ அப்படி என்ற ஒரு அப்படி ஒரு நிலைமை நம்மளுக்குள்ளாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாரு, நம்மளுக்குள்ள இருக்கிறாரு, கிருகை செய்கிறாரு, நடப்பிக்கிறார் என்பதை நம்ம அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஏதாவது ஒரு சின்ன காரியம் நம்மளுக்கு நடந்து விடும்போது உடனே நாம் என்னன்னா, நம்மளை யாருமே இல்லை, நம்ம உடனே என்ன ஒன்றும் மற்றவர்கள் கூட பேச ஆரம்பித்து விடுறோம். என்னை யாருமே விசாரிக்கிறதில்ல, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். கிறிஸ்தவராக சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப நெருக்கப்பட்டிருந்தேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கர்த்தர் அங்கே மறக்கிற தேவன் கிடையாது. தேவைகளை சந்தித்து ஏற்ற வேளையில் ஆண்டவர் அங்கே உங்களை ஆவியில் அங்கே உற்சாகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக கிருகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாக ஒன்றுமே மறைக்க முடியாது. உள்ளந்தெரியங்களை ஆண்டவர் அடியே கரெக்டாக அறிஞ்சு வச்சிருக்க தேவன். ஹல்லேலூயா. அப்படியே சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் என்ன பண்ணேன்? விடேன். ஒருபோதும் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். உங்களிடத்தில் வருவேன். I'll come to you and I will encourage you and I'll give you my spirit. I'll put you back. எங்கே இருந்து அங்கே ஆண்டு உன்னை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் அங்கே பெந்தைக்கோஸ்தே நாளில் மேலற வீட்டில் கூடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் இறங்கி வந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. இடங்கள் அதிரும்படியாக இறங்கி வந்தாராம். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, அவர்களுடைய வாய்களில் நவமான பாஷைகளை போட்டார் என்று பார்க்கிறோம். அக்கினி மயமான நாவுகள் அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த இடங்கள்லாம் அசைந்தது என்று பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை திக்கற்றவர்களாய் விடேன் என்றார். அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானை அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4. இந்த ஆவியானவரை சிலர் நடிச்சு கொண்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல வந்து போயிடுவார், வந்து பூச்சாண்டி ஆட்டிட்டு போயிடுவார், வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறோம்.
அவர் ஆண்டவரை நம்ம பார்க்கறதே கிடையாது, கடவுளாக பார்க்க கிடையாது, தெய்வத்தை பார்க்க தெய்வமாக பார்க்க கிடையாது. இயேசுவை வச்சு நம்ம இயேசுன்னு நினைக்கிறோமே ஒழிய, ஆனால் ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை உள்ளே இருக்கிற ஒரு தேவன் என்பதை நம்ம மறந்து விடுகிறோம், தேவனை நம்ம நினைக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, 5ஆம் அதிகாரத்தில் அனனியாவின் சப்பீராளுடைய கதை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி யாரை நோக்கி? அனனியாவை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை, நிலத்தில் என்னது? கிரயத்தை ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லை ஐயா. அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? இந்த வசனத்தை மாத்திரம் கவனிங்க. நீ மனுஷனிடத்தில் அல்ல. அப்ப பேதுரு சொல்றார் அனியா பார்த்து, நீ யாரிடத்துல இல்ல, நீ மனுஷனிடத்துல இல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். யாரிடத்துல பொய் சொன்னாரா? அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியினிடத்துக்கு அவர் சொல்லாத. அப்படிதான் பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை நீ வஞ்சித்து வைத்து யாருக்கு விரோதமாக? பரிசுத்த ஆவியில் பொய் சொல்லும்படி. அங்க முடிக்கும் போது அடுத்த வசனம் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் என்ன பண்ணாரு? பொய் சொன்னார் என்றார். நம்ம கிறிஸ்தவர் ஆனது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட வச்சுக்கு, கிறிஸ்துவில் பிறந்தவர்கள் உண்டு, கிறிஸ்துவ வளர்க்கப்பட்டவர்கள் உண்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இயேசுவான் உள்ள வருவார். நம்ம அடிக்கடி எத்தனை போய் சொல்லியிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம ஆலயத்துக்கு வந்தால் இல்லைன்னா கர்த்தரண்டாத்தான் நம்மளுக்கு பயம் அப்படின்னு நினச்சிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல அங்கே முழுமையாக நம்மளை நிரப்புகிறார். ஒரு காரியம் செய்யும்போது நம்ம யாருக்கு விரோதமாக செய்கிறோம்? அடுத்தது யார் சொல்கிறாரு? தேவனுக்கு விரோதமாக. ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னவா இருக்கிறானா? தேவனாக, கர்த்தராக நம்ம மத்தியில் நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக இடங்கள் அவன் மறந்துடுவோம். எங்கள் சர்ச்சுக்கு வந்து டம்மு டும்முன்னு அடித்தா தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். தனிமையில் இருக்கும்போது ஆண்டவர் என்னை திக்கற்றவராய் கைவிட என்னோட இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறோம். அதனால தான் அநேக பிரச்சனைகளே. இங்கே பேதுரு சொல்லும்போது, அனனியாட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, நீ தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு எல்லாம் நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றது. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் கிளியர் பண்றதுக்கு, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே என்னவா? ஆவியானவர். இயேசு கர்த்தரே ஆவியானவர். நம்ம மத்தியில் ஆண்டவர் உள்ள இருந்து கிரியை செஞ்சுருக்காரு. கர்த்தர் கிரியை செஞ்சோன்றிருக்கிறார் ஐயா, தேவன் கிரியை செஞ்சோன்றிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை பிரித்து பார்க்குறாரு. தேவன் வேறு, கர்த்தர் வேறு, பரிசுத்த ஆவியானவர். அதை மூண்டை நம்ம பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. மூண்டை நம்ம பிரிக்க முடியாது. எப்படி நீங்கள் தண்ணி ஐஸ் கட்டி அப்படியே ஆவியா மேலே அது மாதிரி பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. திருத்துவ தேவனை பிரிக்க முடியாது. ஒன்றாக இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக சில நேரங்களில் என்ன பண்ணுறோம்? நம்ம அனனியா போல் போய் சொல்லுகிறோம். ஏன்? நம்ம நினச்சி கொண்டிருக்கிறோம் அவர் வேற, இவர் வேற, பிதா வேற அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறோம். ஏசாயா 61:1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய தேவனாகிய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சரி, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சரி, ஒருவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமானது பிற்பாடு ஆண்டவர் நம்மளுக்கு பெரிதான ஒரு ப்ராமிஸ் ஒன்றை கொடுத்தா. என்னது? நான் போகிறேன், தேற்றுவானைய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸின் படி ஆண்டவர் செய்கிறாரா இல்லையா? கம் ஆன் பீப்புள் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அந்த ப்ராமிஸின் படி சில வேளைகளில் ஆண்டவர்கள் அநேக ப்ராமிஸில் கொடுத்துருப்பாங்க, மனுஷன் கொடுத்துருப்பாங்க. அது நடக்குதோ இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொன்னதை அவர் செய்தார், நடத்தி முடிக்கிறாரு, நடத்தி கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னாரா, என்னை விடுங்க விட்டுங்க தான் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வரும்போது உங்களை நிரப்புவார். அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்கெல்லாம் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. மூன்றும் ஒன்றாய் இருக்கிறவர்கள் திருத்துவ தேவன். அதை நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. 3-4 காரியங்கள் வெகு சீக்கிரமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது என்ன பண்ணுவார், நம்மளை எப்படி வழி நடத்துவார், எதை சொல்லி கொடுப்பார், அந்த காரியங்களை பார்த்து அந்த பரிசுத்த ஆவியை நம்ம வாஞ்சிப்போமானால் ஒன்றுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்? என்னை வழிநடத்துகிறவர் யார்? ஆவியானவர். மனுஷன் அல்ல, ஒரு அரசாங்கம் அல்ல, ஒரு நிர்வாகம் அல்ல, அல்லது ஒரு கவர்மெண்ட் அல்ல, அல்லது என்னை வேலை சில இடத்துல இருக்கிற அதிகாரிகள் அல்ல. என்னை வழிநடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் தேவன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில், ரோமர் 8:16, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன பண்றாராம்? என்ன பண்றாரா? நம்மளை குறித்து, உங்களை குறித்து என்ன சொல்றாரு? என்ன குறித்து என்ன சொல்றாரு? என்னவா வச்சிருக்கிறாரு? என்ன? நம்மளை சாட்சியாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னிடத்தில் ஆவியானவர் வரும்போது என்னப்பா செய்வார்? ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது உங்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்களை என்ன முதலாவது என்ன வச்சிருப்பார்? இந்த உலகத்தில் சாட்சியாக வைத்திருப்பார். அதனால இன்னும் தெரியல, அடிக்கடி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே சாட்சியாக வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவரே சாட்சியாக வச்சுக்கொள்ளுங்க, சாட்சியை இழந்து போதபடி பாதுகாக்க கிருபை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உடத்துல வரும்போது நான் சாட்சியாக இருக்கிறேயா. ஹல்லேலூயா. நான் உள்ள வந்ததே உன்னை சாட்சியாய் வைத்திருப்பதற்கு, நான் உன்னை நிரப்பினதே சாட்சியாய் வைத்திருப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லுவார், ஐயா அந்த ஜனங்களுக்காக நான் செய்யாவிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க அதற்காகவே என்னுடைய நாமத்தை என்ன பண்ணுவாங்க? தூஷிப்பாங்க. ஆனபடியால் நான் இறங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆண்டவர் வந்தது என்னதுக்கு? சாட்சியாக வைத்துக் கொள்வதற்கு. ஹல்லேலூயா. அவர் சொல்ல, நான் போயிடுவேன், நான் உங்களுக்காக மரித்து இந்த உலகத்தின் பாவங்களுக்காக சகல பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு அந்த இரத்தத்தினால பாவத்தை கழுவ தேற்றுவாளைய பரிசுத்த ஆவியை விட்டுட்டு போகிறேன். ஏன்? உங்களை என்னையும் அவர் சாட்சியாய் வைக்கும்படியாக, உலகத்தில் சாட்சியாய் வைக்கும்படியாக. ஹல்லேலூயா. அப்போ சாட்சியாய் வைக்கிறேன்னா என்ன? சாட்சியாய் வைக்கணும்னா உங்களுக்கும் யூ அண்ட் ஐ 2 பேருக்கும் இடையில் ஆண்டவர் 2 பேரையும், எங்களையும் உங்களையும் என்ன பண்ணணும்? ஆண்டவரோட கனெக்ஷனில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரோட கனெக்ஷனில் இருந்தால் தான் ஆண்டவர் சாட்சியாக வச்சு கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் உள்ளே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா மேய்ச்சலுக்கும் போய் கண்டதையும் நம்ம பண்ணிட்டு வந்து ஞாயிறு வந்த வச்சுக்கு பரிசுத்த ஆவியானவரை வாரும், என்ன இப்போ சாட்சியாக வச்சுக்கொள்ளும், என்ன ஆண்டவரை சாட்சியாக நிறுத்துவேண்டா. எப்படி ஆண்டவர் நிறுத்துவார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, உங்கள் இடத்துல என்னை விட்டுட்டீங்க, நான் நான் சிலுவையில் மரித்த பிற்பாடு நான் மறுபடியும் எழும்புவேன், வந்து உங்களுக்கு தரிசனம் தருவேன், அதுக்கப்புறம் நான் இருப்பேன், உங்களோட மினிஸ்ட்ரி பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். பட் ஐ ப்ராமிஸ் யூ ஒன் திங், ஐ லீவ் த ஹோலி ஸ்பிரிட் பிஹைண்ட். உங்களை ஓஃபனா, உங்களை வந்து திக்கெட்டோட நான் விடேன். அப்போ ஏன் ஆண்டவர் வந்திருக்கிறான்னா, நம்மளை சாட்சியாக இருக்கும்படியாக. உலகத்தில் கிறிஸ்தவர்கள்டா சாட்சியான வாழ்க்கை இருக்கணும், பேச்சில் சாட்சி இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் சாட்சி இருக்கணும், பிள்ளைங்க மத்தியில் சாட்சி இருக்கணும், சபையில் சாட்சி இருக்கணும், ஒர்க்கில் சாட்சி இருக்கணும், தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலையும் சாட்சி இருக்கணும். ஏன்? சாட்சி கொடுக்கும்படியாகவே பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. அப்போ நீ சாட்சியா இல்லை அப்படின்னா யூ காட் தி ஆன்சர். ஹல்லேலூயா. நம்ம சாட்சியா இல்லை, சாட்சியை இழந்து விடுகிறோம், நம்ம சாட்சியாக நடக்க முடியவில்லை, சாட்சியாக இருக்க முடியவில்லை. நம்ம அடிக்கடி பொய் பேச முயற்சிக்கிறோம், அடிக்கடி நாம் பித்தலாட்டம் பண்ணுகிறோம், அடிக்கடி ஏதோ நினைக்கிறோம், ஏதோ சொல்லுகிறோம், அடிக்கடி சில காரியங்களை தவிர்க்க முடியாதபடிக்கு செய்கிறோம். உள்ளே எங்கேயோ இடத்துல வெற்றிடம், உள்ளே எங்கேயோ எம்டியாக இருக்குது. ஹல்லேலூயா. உள்ளே அவர் இறங்கலை, உள்ளே அவர் இறங்கி இருந்தாண்டு உள்ளே அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தாளி வரோன்னா வீட்டுக்குள்ளே விருந்தாளியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்.
அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கொடுக்குற கனத்தை மகிமையும் கொடுக்கும்போது அந்த விருந்தாளி உள்ள வருவார். சாதாரண ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆண்டவரை இதயத்தின் ஆழத்தில் அந்த ஆண்டவரே நீங்கள் என்னை ஆட்கொள்ளுங்க, உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்ன விசுவாசிக்கிறேன்? நீங்கள் எனக்காக மறித்தீங்க, உயிர்த்தீங்க, ஆண்டவரோட பாவங்களை கழுவிங்க, மறுபடியும் வரப்போகிறீங்க, நீங்கள் தான் அந்த தெய்வம் உண்டு, நீங்கள் தான் ஒரே தெய்வம், நீங்கள் தான் எனக்காக அடிக்கப்பட்ட இயேசு உண்டு, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கும் போது அந்த ஆவியான நம்முடைய கிருபை செய்கிறவராக இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒன் ஆஃப் த ஒர்க் அப்படின்னு நம்மளுக்கு உள்ளாக என்ன பார்த்தீங்கன்னா, அவர் என்னையும் உங்களையும் சாட்சியாக வைக்கிறார். நம்ம சிலவில் தனியாக இருக்கும்போது நம்ம சாட்சியில் என்ன, யாரும் பார்க்கல தான் அப்படின்னு நினைக்கிறோம். யாரும் பார்க்குறதில்ல நம்ம எதையாவது செய்யணும்னு நினைக்கிறது. யாருக்கு அது கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். யாராவது கண்டாத்தானே நம்மளை பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சாட்சி இழந்து விடுகிறோம். எனக்கு நானே சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. என்னுடைய ஆத்மாவுக்கு நான் சாட்சியாக இருக்கணும். வேறு யாருக்கு? நான் எனக்கு சாட்சியாக இருக்கணும். என்னுடைய பேச்சில், வார்த்தைகள், நடக்கிற எல்லாத்துலையும் நம்மளுக்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் அவர் சாட்சி கொடுக்க வேணும். He is my son, my daughter. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொங்க யோபு குறித்து சாட்சி சொல்கிறார் இல்லையா? ஆண்டவர் யோபு குறித்து சாட்சி சொல்கிறார். திருப்பவனா யோபு குறித்து சாட்சி சொல்கிறாரு. உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய என் தாசனாகிய யோபு மேல் கண்களை வைத்தாயா அப்படின்னு பார்க்குறாரு. சாட்சி இருக்கிறார். அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அப்ரைட் மேன். அவர் சாட்சி கொடுக்கிறார். உங்களை குறித்து என்ன குறித்து யார் சாட்சி கொடுக்கணும்? ஆவியானவர் சாட்சி இருக்கணும். என்ன உள்ள வனத்திறவர் ஆவியானவர். 1 யோவான் 3:24 பார்க்கிறோம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவர் நம்மளுக்கு தந்தல் என்னத்தினால அறிந்திருக்கிறோமா? ஆவியினால அறிந்திருக்கிறோம். நிலைத்திருக்கிறாரு, ஆவியான வழிநடத்துறாண்டு அவர் நம்மளுக்கு கொடுத்த ஆவியினால நாம அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது ஆண்டவருடைய அவருடைய ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானோட ஒன் ஆஃப் த ஒர்க் அப்படின்னா உங்களை என்னையும் ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யோவான் 14:26 ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். யார் போதிக்கிறவர்? நம்மளுக்கு ஆவியானவர் போதிக்கிறவரா. He teaches. வாசிக்கலாம் 14:26. யோவான் 14. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன பண்ணார்? நினைப்பூட்டுவார். என்ன பண்ணார்? He teaches. யார் உங்களுக்கு எனக்கு போதிக்கிறது? யார் உங்களுக்கு எனக்கு டீச் பண்ணுறது? சொல்லுங்களேன். யார் உங்களுக்கு டீச் பண்ணுறது? யார் உங்களுக்கு போதிக்கிறது? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இனிமேலுக்கு நீங்கள் போய் மற்ற மனுஷங்களுடைய காரியத்தை கேட்டு வந்து நடப்பீங்களான்னா யூ ஆர் நாட் ஆண்டவரிடத்தில் போயிட்டு நீங்கள் திரும்ப கேட்கணும், ஆண்டவரே இந்த போதனை உங்களிடத்துல வந்து வருந்திருந்தேன்னா எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் உற்சாகப்படுத்துவார் அல்லவா என்னை. ஹல்லேலூயா. அப்போ உங்களை எனக்கு போதனை பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை படிக்கும்போது ஐ ரியலி ஃபெல்ட், இந்த முறை நான் உணர்ந்த காரியம், வேதத்தை படிக்கும்போது ஐ ஹாவ் அ டியர்ஸ் இன் மை ஐஸ் எவ்ரி டைம். ஒவ்வொரு முறை வார்த்தைகளை படிக்கும்போது கண்களில் என்னை அறியாமலே கண் ஏந்துலுமா அந்த வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மளோட பேச ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. பேச ஆரம்பிக்குது. என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதன் முதலாவது தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது தயவு செய்து நீங்கள் ஒரு 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 அட்வைஸாக நான் சொல்கிறேன், வேதத்தை படிக்க கற்றுக் கொடுத்துருங்க. சீரியஸாக வேதத்தை படிக்க கற்றுக் கொடுத்துருங்க. எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருங்க. யோர் ஒர்க் இஸ் டன். ஆவியானவர் வழிநடத்த ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அவன் படித்த பிற்பாடு அவனோட காரியங்கள், நடக்கிற காரியங்கள், செய்கிற காரியங்கள்லாம் அவனை ரெஃபர் பண்ணும். அவனை அங்கே சொல்லுவான், அந்த பாரு நீ படித்தா, நீங்கள் அதில் இருக்குது, இதை பண்ணுற, இதை பாரு, நீ பண்ணாத பாரு, நீ இதை செய்கிற, ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே கட்ட 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 கட்டன்னு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும்.
நீங்கள் தப்பாக போதிக்கவும் தேவையில்லை, தப்பான வசனத்தை காண்பிக்கவும் தேவையில்லை. ஏன்னா வேதத்தை படிக்க மாத்திரம் நீங்கள் காட்டு கொடுத்துன்னு வச்சுக்கலுங்க, அவங்க தேர்னவராக மாறிவிடுவார்கள். அதை மட்டும் நாம் செய்ய மாட்டோம். என்னென்னா அவன் படித்து முன்னேறிட்டேன்னா நான் சொல்கிறத அவன் கேட்க மாட்டான்னு நினைப்போம். நம்மளுக்குள்ளாக சுயநலம் இல்லையா, பெருமையான ஒரு சுயநலம். இவன் படித்து முன்னேறிட்டான்னு வச்சுக்கோ, எனக்கு பின்னால் வந்தவன் முன்னால் போயிடுவான் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அவன் முன்னால் வரணும், அவனை கேட்டு பட்டுக்கலாம். ஏன்னா வேதத்தை யாருமே படித்து முடிக்க முடியாது. ஹல்லேலூயா. வேறு யாரும் படித்து முடிக்க முடியாது. எரேமியா, எசேக்கியெல்லாம் ஒரே அடியாக பாசிக்க, ஏன்னா படிக்க 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 ஆண்டவர் செய்கிற காரியங்களோ ஒவ்வொன்றும் அப்படியே அப்படியே வாசித்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒன்று ஜீவனுள்ள வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஒன் திங், நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லி உங்களால் முடியலையா, ஆண்டவர் பக்கம் திருப்ப முடியலையா, இந்த வேதத்தை படிக்க மாத்திரம் கற்றுக் கொடுத்துருங்க. நீங்கள் ரகசியங்கள்லாம் காட்டி கொடுக்க வேண்டாம். இது அங்கே பாரு, இதை இங்கே பாரு, இது அங்கே இருக்கீங்க, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். வேதத்தை மட்டும் படிக்க கற்றுக் கொடுத்துருங்க, அவங்க தேர்ந்தவராக மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை போதிக்கிறவர் யார் போதிக்கிறாரு? நம்மளை யார் போதிக்கிறாரு? வேதத்தை படிப்பீங்கன்னா அங்கே பிரசங்கம் ஆரம்பித்த நிமிஷத்தை சொல்லுவாங்க, ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார் உங்களோட. ஏண்டா போதிக்கிறவர் கர்த்தராகிய ஆவியானவர். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் ஆவியானவர் நம்மளுக்கு ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஒரு நிமிஷம், மறுபடியும் சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன். ஆனால் 8:14 என்ன சொல்றாரு? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய என்னவா இருப்பாராம்? புத்திரராய் இருக்கிறார்கள். புத்திரராய் இருக்கிறார்கள். What a wonderful promise we have. அநாதைகளாக இருந்தோம், காட்டு ஒலிவ மரங்களாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம். ஆண்டவர் இப்போ என்ன சொல்லுகிறாரு? நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ என் புத்திரன் அப்படின்றாரு, நீ என்னுடைய சொந்த குமாரன், நீ என் பிள்ளை அப்படின்றாரு. ஏன்? ஆவியானவரில் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆவியான நம்மளை வழிநடத்தும் சொல்கிறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளும் சொல்கிறாரு. அவர் ஏற்றுக்கொண்டு ஆவியானவரை அங்கே வாரம் தூய் ஆவியானவர் என்று பாட்டு பாடுறது மாத்திரமில்லை, அவருடைய ஆக்செப்ட் பண்ணும்போது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராய் நீ என் பிள்ளை பண்ணுறாரு. ஜஸ்ட் அக்செப்ட் த கிரைஸ்ட், ஆண்டவராய் நீ என் புத்திரன் அப்படின்றாரு. உலகத்தில் இருக்கணும் எவ்வளவு தான் காணி ஆட்சியில் எழுதி வச்சாலும் சொந்த புத்திரனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, நம்ம வீட்டில் வேலைக்காரர் இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலைக்காரர் இருப்பாங்க. எல்லாது வேலைக்காரை தாண்டி போய் நம்ம ஒரு அனாதையை நம்ம தத்தெடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. சில பேர் சில பேர் நல்ல மாதிரி சொந்த பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் சில பேர் எப்படி இருந்தாலும் இவன் ஏன் பிள்ளை இல்லை என்ற ஒரு பிரிவினையை காண்பிச்சு கொண்டே இருப்பார்கள். இவன் தத்தெடுத்த பிள்ளைங்க, இவன் தத்தெடுத்த பிள்ளைங்க காண்பிச்சு கொண்டே இருப்பான். ஆவியானவர் வந்தால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆமாம் ஐயா, அனாதையாக இருந்த, பாவத்தில் இருந்த, ஹல்லேலூயா. எசேக்கியேல் சொல்கிறார் 16 சொல்கிறாரு, ரத்தத்தில் கிடந்த, நேக்கிட்டாக கிடந்த, துணி இல்லாமல் கிடந்த, கண்டும் காணாத மாதிரி ஜனம் போனார்கள். கர்த்தர் இப்படி நடந்து போனார், பார்த்தாரு. நான் இரத்த வெள்ளத்திலையும் நான் நிர்வாணமாயும் துணி இல்லாமல் நான் இருக்கிறத கண்டு ஆண்டவர் திரும்பி வந்த என்னை தூக்கி எடுத்து தன் பிள்ளையாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஸ்டோரியை மட்டும் தான் நான் வாசிச்சுருக்கிறோம். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தூக்கி எடுத்த பிள்ளைங்க தான் பின்முதுக காட்டினான்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஸ்டோரியில் அது 14 அப்படி ஆரம்பிக்கிறார். தூக்கி எடுத்த பிள்ளைங்க தான் ஆண்டவருக்கு விரோதமாக காரியங்கள் செய்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னை சொந்த பிள்ளையாக மாற்றிருக்கார். எதனால் மாற்றிருக்காராம்? மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம இடத்துல ஒரு ப்ராமிஸ் சொன்னார், நான் போகிறேன், தேற்றவாளைய பரிசுத்தாய் உங்களை விட்டுட்டு அனுப்புகிறேன். அந்த அனுப்பினவர் வந்து சொல்கிறாரு, யூ ஆர் மை சைல்டு, யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்? ஆவியில் நடத்தப்படுகிறதுனால. இந்த நடத்தப்படுகிறத நம்ம பார்க்கறது கிடையாது. 4 இடத்துல வந்து பாடி ஆடி அப்படி பரவசமான வச்சுக்கு ஆவியான இறங்கி விட்டார். அத்தோடு நாம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம். அத்தோடு நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் வந்த ஆவியான வந்து போயிடுறோம். என்னை ஓஃபனாக விடாமல், என்னைய ரத்தத்தில் விடாமல், என்னுடைய நிர்வாணியாக விட என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரு.
ஹல்லேலூயா. தன் பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்மை என்னென்று சொல்ல முடியும்? அடுத்த வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்மளுக்கு உற்சாகப்படுத்துகிறவர். உங்கள் இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிருகை செய்ய ஆரம்பித்தன வச்சுக்கலுங்க. நீங்கள் சில வேளை நினைப்பீங்க, இல்லை இன்றைக்கி நான் ஒரு பொய் சொல்கிறேன், அல்லது ஒரு தவறான காரியம், அல்லது ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சித்தாலும் அவர் விட மாட்டார். ராலையே சொல்லுங்களேன், அவர் விட மாட்டார். அப்படி மீறி செய்வீங்கண்டா தட் இஸ் யுவர் ஓன் கால். ஏன்னா அவர் சொல்லுவார். உள்ளேருந்து நம்மளுக்கு உள்ள முதல்ல கிருகை செய்ய ஆரம்பிச்சு உள்ள சொல்ல ஆரம்பிச்சிடுவார். ஹல்லேலூயா. சரீரத்தின் வேண்டுதல்களை, சரீரத்தினுடைய அந்த விருப்பங்களை, டெம்டேஷன் ஆஃப் யுவர் ஃப்ளஷ், அதை ஆண்டவர் செய்ய விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி செய்வீங்கன்னா யூ ஹேவ் ஆஸ்க் கொஸ்டின். அவர் செய்ய விட மாட்டார். ஏன்னா உள்ளே இருக்கிறவர். நம்ம பார்க்குறோம் பரிசுத்த ஆவியானவரை டோன்ட் கிரீவ் த ஸ்பிரிட் அப்படின்னு பார்க்குறோம். நீ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க அப்படின்னு பார்க்குறோம். உள்ளே விட மாட்டார் செய்கிறதுக்கு. இப்படியோ குடைச்சி கொடுத்துக்கொண்டே இருப்பார். நீ உள்ளே ஆவியான வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணுற, இந்த மாதிரி காரியத்தை செய்கிறதுக்கு, இந்த மாதிரி யோசனைக்கு அங்கே இடம் கொடுக்காபடிக்கு அவர் உறுத்தி கொண்டே இருப்பார். தேவ திட்டம் எதுவோ உங்கள் மேலே அதை அவர் நடத்தி முடிப்பார். ஏன்னா உள்ள ஆவியானவர் இருக்கிறதுனால பாவ காரியங்கள் வருகுதா, உடனே எல்லாம் ஒன்று அடிக்கும் மண்டையில். உடனே சொல்கிறன்ற எல்லாம் கொண்டு வரும். என்னது? ஐயோ, என்னோட இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர், இதை நான் செய்யக்கூடாதே. ஹல்லேலூயா. பாவ இச்சைகள் வரும்போது சிலர் அதெல்லாம் வராது, ஏண்டா உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு மேலாக என்ன பண்ணுங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை வழிநடத்துவானால் அவன் கீழ்ப்படிவான். ஒரு ஆளே சொல்லுங்களேன், கீழ்ப்படிவான். ஏன் எதுக்கு கீழ்ப்படிவான்? எல்லாத்தையும் கீழ்ப்படிவானேயா, எல்லாத்தையும் கீழ்ப்படிவான். சின்ன குழந்தை சொல்கிறது கரெக்டாக இருந்தாலும் கீழ்ப்படிவான். ஏனெண்டா அவன் நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் ஒரு மனிதனை ஒரு ஆளை பயன்படுத்தி எனக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் சொல்கிறானே, ஹல்லேலூயா, நீ பேசாவிட்டால் கற்களை கொண்டு பேச ஆரம்பிச்சுடுவார். ஹல்லேலூயா. அப்போ சின்ன ஒரு வண்டு, சின்ன ஒரு குழந்தை நம்மளுக்கு அங்கிள் இந்த மாதிரி நீங்கள் அன்றைக்கு செஞ்சீங்க தப்பு தானே சொன்னா, நீங்கள் உடனே கீழ்ப்படுவீங்க. ஏனெண்டா எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது யாரு சொன்னாலும் இஃப் இஸ் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கரெக்டா உடனே கீழ்ப்படுவீங்க. ஏன்னா ஆவியானவர் இருக்கிறபடினால. ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்க, சாத்தானுடைய சத்துருடைய பாதைக்கு ஒருபோதும் நீங்கள் உடந்தையாக இருக்க மாட்டீங்க. ஒருபோதும் உடந்தையாக இருக்க மாட்டீங்க. சத்துருவின் காரியம் உங்களுக்கு லாபம் வருகிற காரியமாக இருந்தாலும், அது பண காரியமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியம் லாபமாக இருந்தாலும் நீங்கள் உடன்பட மாட்டீங்க. என்னண்டா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால சத்துருவின் காரியங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டோம். ஏனெண்டா தேவனுடைய புத்திரன், தேவனுடைய சொந்த குமாரன், தேவனால் பிறந்தவன் எவனும் என்ன பண்ண மாட்டானா, ஏன் தேவனுடைய வித்து அவனுக்குள்ளாக இருக்கிறபடினால அவன் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. தேவனுடைய வித்து அவனுக்குள்ளாக இருக்கிறபடியால அவன் பாவம் செய்ய மாட்டான். கலாத்தியர் 5:16 பாருங்க. ஹல்லேலூயா. 5 கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்க. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றாரு, கலாத்தியர்கள் சொல்றாரு, அதான் எழுதும்போது சொல்றாரு, நீ புத்தி கட்ட கலாத்தியர் அப்படின்னு எழுதுவார். அரை வெங்கையா போச்சு, நல்லாத்தானே இருந்த, நல்லாத்தானே ஆவியில் நடந்த, நல்லாத்தானே சபையை வச்சிருந்தேன், நல்லாத்தானே ஆண்டரோட இருந்தேன், நல்லாத்தானே ஓடினேன், நல்லாத்தானே ஆண்டருக்குள்ளாக இருந்தேன், புத்தி கட்டு போச்சா அப்படின்ற மாதிரி எழுதுவார். அவர் சொல்றாரு, பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீங்க. மாமிச இச்சைகளை நிறைவேற்றுகிறவர் ஆவியின்படி இல்லை. ஆவியின்படி நடக்கிறவன் மாமிச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டான். ஏன்னா எப்போவுமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனிமி யாரு? நம்முடைய ஆத்துமாக்கு யாரு நம்பர் 1 எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ளஷ், நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய மாமிசம் எப்போவுமே போராடி கொண்டே இருக்கும். இதோட நம்முடைய உள்ள இருக்கிற ஆத்மாவோட போராடி கொண்டே இருக்கும்.
ஆவியானவர் நம்மளை வழிநடத்த வேண்டாம், மாமிச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். அப்படி நிறைவேற்றுவார்களானால் ஆவியில் நடத்தப்பட மாட்டார்கள். இதில் எங்கே உங்களுக்கு இப்போ தொப்பி உள்ளதோ அதை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆவதாக அவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அப்போஸ்தலர் 5:30, 5ஆம் அதிகாரம் 30, 32 வரையும் வாசிங்க. மரத்திலே தூக்கி கொலை செய்த, நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் என்னவா இருக்கிறாராம்? சாட்சியாய் இருக்கிறார். நாம கீழ்ப்படுகிறதுக்கு யார் சாட்சியா இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க கீழ்ப்படுவீங்களானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லுவார். கீழ்ப்படியே இல்லையா, பிசாசுக்கு சாட்சி சொல்லும் உங்களை குறித்து. எங்கே போய் சொல்லும்? ஆண்டோட சொல்லும், பார்த்தியா அன்றைக்கு நீ சொன்னீங்க, உங்கள் பிள்ளை சொன்னதெல்லாம் செய்யணும் பார்த்தீங்க, இப்போ பாருங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோபுக்கு கொடுத்து சாட்சி சொன்ன மாதிரி சொல்லுவார். ஏன் மகன், ஹல்லேலூயா, ஏன் ஆவியானவரில் இருக்கிறபடினால அவர் தட் இஸ் a ப்ராமிஸ். ஆண்டு சொன்னார், நான் போவேன், பரிசுத்த ஆவியான அனுப்புவேன், அவர் உங்களை சாட்சியாக வச்சுக்கொள்வார். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியா உள்ள இருப்பாரனா நீங்கள் நான் இருக்கிற போது நாம் என்னவா இருப்போமா? கீழ்ப்படிவோம் ஐயா. அதுக்கு ஆண்டவரே சாட்சி. நான் ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறேன், அதுக்கு பக்கத்து வீட்டுக்கார அம்மா இல்லை பக்கத்து வீட்டுக்கார ஐயா இல்லை ஒர்க்கில் இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸில் இல்லை குடும்பத்தில் சாட்சி கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆவியான நம்மளை சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. யார் சாட்சி கொடுப்பார்? ஆவியான. நான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன் வார்த்தைக்கு. எஸ், நான் ரீட் பண்ணும்போது சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னார், நான் அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், அதுக்கு சாட்சியாக கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியை நம்மளை விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிய பண்ணுகிறாரு. நம்மளுக்கு அநேக நேரங்களில் கீழ்ப்படிவு கிடையாது. என்னத்தை இவர் சொல்லி நான் என்னத்தை செய்கிறது, அவள் பெரிய ஆள், அவள் சொல்லிட்டேன் நான் செய்யணும், இல்லை அவர் பெரிய ஆள், அவர் சொல்லிட்டேன் நான் செய்யணும், இவன் யாரையா இப்போ வந்தால் எனக்கு சொல்கிறான், நான் எவ்வளோ காலமாக சபையில் இருக்கிறேன், இப்போ 2 வருஷம் இல்லை 1 வருஷம் இல்லை 6 மாதம் வந்த வச்சுக்கு அதை மாற்றி இதை மாற்றி அதை பண்ணி சொல்கிறான், இவன் யாரையா சொல்கிறதுக்கு அப்படின்னு வச்சுருக்கிறோம். அதாவது குடும்பத்தில் இவன் யாரையா இப்போ வந்தவன் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறோம். இல்லை ஃப்ரெண்ட்ஸில் யாரையா இப்போ தான் வந்தால் எங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டுருக்குறோம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டாம், நீங்கள் கீழ்ப்படிவீங்க. ஹல்லேலூயா. பாவத்துக்கு இல்லை, பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படிவீங்க. தேவனோட நடப்பதற்கு கீழ்ப்படிவீங்க. தேவ வார்த்தையின்படி கீழ்ப்படிவீங்க. தட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் வந்தாண்ட அவர் கிருக நடப்பிக்க ஆரம்பிப்பார். அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 4:31 அப்போஸ்தலர் 4:31 பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ண போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தாரு ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. பூரண கிருபை குறித்து போன வாரம் பார்த்தாங்க, அதுக்கு முதல் வாரம் பார்த்தா. ஹல்லேலூயா. சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதோடு நிற்கவில்லை. சொல்கிறாரு, விசுவாசிகளான திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்கள் ஒரே இருந்தார்கள். ஏன்? கீழ்ப்படிஞ்சார்கள். ஹல்லேலூயா. ஒரு நிலை கீழ்ப்படிஞ்சாங்க. கொண்டு வாங்கன்னா கொண்டு வந்தாங்க, விட்டு போட்டு போனாங்க. இதனால தான் அனனியா வச்சுக்கொண்டே இல்லைன்னு, அதாவது தன்னுடையதாக இருந்தும் வந்து போச்சுன்னா
கீழ்ப்படியலை, ஆவியானவர் கீழ்ப்படியலை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை, தேவனுக்கு கீழ்ப்படியலை. ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது ஒரு மனப்பாட்டின் ஆவி, ஒரே சிந்தை, ஒரே அந்த ஆவியான ஒருவர் தான். இல்லை பல விதமாக கிருகை செய்கிற ஆவியான ஒருவர் மாத்திரம்தான். நம்மளத்தை வரும்போது ஒரே மாதிரி நம்ம கீழ்ப்படிவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள கிருகை செய்கிறார் அப்படின்னா இன்னொரு அடையாளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வேத வசனத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பான். எந்த நேரத்திலும் மாறமாட்டான். ஹல்லேலூயா. ஆதாயத்துக்காக மாறமாட்டான், ஆதாயத்துக்காக எதையும் செய்ய மாட்டான். ஏண்டா அவனோட இருக்கிறது, அவனுக்குள்ள கொடுக்கப்படுது மகா பெரிய ஒரு கிஃப்ட், ஒண்டர்ஃபுல் கிஃப்ட், ஸ்பெஷல் கிஃப்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கிஃப்ட், பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு அவன் ஒருபோதும் எதிராக நிற்க மாட்டான். கடைசி இன்னொரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 11:13. லூக்கா 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் பரத்தில் இருக்கிற தேவனானவர், கர்த்தரானவர், பரிசுத்த ஆவியானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது, அதிக நிச்சயம் அல்லவா என்றார். என்னவா இருக்குதா? அதிக நிச்சயம் அல்லவா என்றார். நிச்சயம். அதை மட்டும் ஒரு இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ் புத்தகம் வந்தீங்கன்னா, and if you then being evil know how to give good gifts to your children. evil இருந்தாலும் we know how to feed our children with a good food and a solid food and maybe expensive, maybe the healthy food, அதெல்லாம் கொடுக்கிறது நம்மளுக்கு அறிஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன தெரிஞ்சது? நம்ம பொல்லாத சந்ததியாராக நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்கணும், எந்த உடுப்பை கொடுக்கணும், எங்கே உடுப்பு வேணும், எங்கே ஷாப்பிங் பண்ணணும், எந்த சாப்பாட்டை வேணும், எது டாய்ச்சாங்க, எது ஹெல்த்தியாக இருக்கணும் அறிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த ஹெல்த்தியான வேதத்தை கற்றுக் கொடுக்க நம்மளுக்கு மறந்து விட்டோம். ஆவியான உள்ள இருந்தாண்டா, ஐயா உனக்கு நஷ்டமானாலும் சரி ஆண்டவர் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். தந்தவருக்கு தெரியாத எப்படி நடத்தணும்னு சொல்லி, கருவில் உருவாக்கினவருக்கு தெரியாத எப்படி நடத்தணும்னு சொல்லி, உனக்கு பிள்ளைக்கு பாக்கியத்தை கொடுத்தது என் கர்த்தர், அவருக்கு தெரியும் விளையாடுத்து அப்படின்னு நீ சாட்சியார முதல்ல நீ கற்றுக்கொடும் பிள்ளைங்களுக்கு. அப்போ அந்த பிள்ளைங்க ஒழுங்காக வரும். ஹல்லேலூயா. வாசிங்க, லூக்கால சொல்றாரு, இங்கிலீஷ்ல வாசிங்க. If you then being evil know how to give good gifts to your children, how much more shall your heavenly Father give the Holy Spirit to those that ask him. It is a gift of promise by our Lord Jesus Christ. ஆண்டவர் பெரிதான ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கா. என்ன தெரியுமா? உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நீங்கள் ஒரு மனிதர் அறிந்திருக்கும் போது அதை பார்க்கலும் பரமபிதா எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்வதற்கு அவருக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும் யோசித்து பாருங்கள். அதில் எவ்வளவு ஞானம் இருக்கும் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, பொல்லாதவர்களைய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் the minute you accept Christ, the minute you believe in Christ, the next thing, immediately next thing, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரம் தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த 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 நிரப்புதல் நம்மளுக்கு அவசியம். ஏதோ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு போயிடக்கூடாது. போயிருந்தீங்கன்னு வச்சுக்கலுங்க, இயேசு ஏற்றுக்கொண்ட, இயேசு இறந்து விட்டார், மறைத்து விட்டார், அவர் ஒரு பரிசுத்த ஆவியானவர் விட்டுருக்கல, அவர் உங்களை அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வரணும். அனனியால சொல்கிறார்ல, அவர் தேவன், அந்த தேவன் உங்களை வழிநடத்த வேணும். அந்த தேவன் வழிநடத்தவில்லையா, என்ன காரியம் இருந்தாலும் அது அது நம்மளுக்கு அது கூடி வருவது நம்மளுக்கு வாய்க்க பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா உள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லாத அப்படின்னால. ஹல்லேலூயா. அப்போ யார் உங்களை வழிநடத்த வேணும்? பக்கத்து வீட்டுக்கார ஐயாவா, பக்கத்து வீட்டுக்கார அம்மாவா, இல்லது என்னுடைய கம்பெனியா? பரிசுத்த ஆவியாக நம்மளை வழிநடத்த வேணும். பரிசுத்த ஆவியான வழிநடத்துவார் இருந்தனா, he will teach you, he will guide you, he will pray, he will, அவன் என்னென்ன நம்மளுக்கு தேவையை ஏற்றவையில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளை செய்து கொண்டு போவார். That is the work of the Holy Spirit.
ஹல்லேலூயா. இதனால தான் அநேக பெந்தகோஸ்து சபைகள், அநேக ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறது வழக்கம். ஆனால் அதெல்லாம் மாறி போய் இப்போ 4 பாட்டு பாடி போய் வாரம் தூய ஆவியானை இறங்கும், உடையும், கொட்டும், அடியும், அதை செய்யும், இதை செய்யணும், அதோடு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப போன வச்சுக்கு மறுபடியும் அதே வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த ஆவியான உங்களிடத்தை வருவாரனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உள்ள வந்து நம்மளை திக்கற்றவராய் விட மாட்டார், சாட்சியாக வச்சு சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மளை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.